சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தேர்தல் முடிந்து 21 நாட்களிலே பிற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இழுப்பது என்பது அந்த தொகுதி மக்கள் குறிப்பிட்ட அந்த பழைய கட்சிக்கு, அதாவது அதிமுக அளித்த தீர்ப்பை அப்பட்டமாக அவமதிப்பதாகவும் என்று ஹிந்து தலையங்கம் சுட்டிக்காட்டியும் தாவேக்காவுக்கு எதிராக சில கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மக்களின் வாக்குச்சீட்டு காய்வதற்குள் கட்சி தாவலாம். தாவேக்காவின் புதிய அரசியல் முகமூடி கிழிந்ததா? கடுமையான சாடும் தேசிய ஊடகங்கள் அனைவருமே தாவேக்காவுக்கு எதிராக சில கேள்விகளையும் இந்த கட்சி தாவலியும் பற்றி தான் இதுவரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறது என்று நாம் கூற வேண்டும். ஊழலற்ற தூய்மையான மாற்று அரசியல் என்று முழங்கிய தாவேக்கா களமிறங்கிய முதல் சில நாட்களிலே பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் அதே இழுப்பறி உத்தியை கையாண்டிருப்பது ஏன்? இப்படி செய்வது தவறுதானே? இவர்களுக்கு இருப்பவர்களை வைத்து இவர்கள் கட்சியை நடத்த வேண்டியதானே என்கிற மாதிரியான சில கேள்விகளும் இதுவரைக்கும் கேள்வி பட்டுக்கொண்டேதாங்க இருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு கட்சியின் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்தால் மட்டுமே தகுதி நீக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்துள்ளதால் இவர்கள் மீது அதிமுக கொறடா உத்தரவை மீறியதாக சபாநாயகரிடம் புகார் அளித்ததால் இவர்களின் பதவி பறிபோகும் அபாயம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாம். இதை தாவேகா சட்டக்குழு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவியதால் அவருடைய பதவி இருக்குமா அல்லது அவருடைய பதவியும் இதனோடு போய்விடுமா என்பதை நம்ம காத்திருந்துதான் காண முடியும். ஆனால் அந்த 4 உறுப்பினர்கள் ஏன் போனார்கள்? இரவோடு இரவாக இவர்கள் செய்த அந்த காரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை நாம் காத்திருந்துதான் நம்ம தெரிந்து கொள்ளவும் முடியும். வட மாநிலத்தில் பாணி ரிசார்ட் அரசியலில் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விட்டதா? தேசிய அளவில் உற்று நோக்கப்படும் தாவேக்காவின் நகர்வு இது போலத்தான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தேசிய ஊடகங்களின் பார்வையில் ஆங்கில ஊடகங்கள் மற்றும் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் தாவேக்காவின் இந்த வேகம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மக்கள் தங்களுக்கு சட்டமன்றத்தில் இன்னும் அங்கீகாரம் தராத நிலைமையில் குறுக்கு வழியில் சட்டமன்றத்திற்குள் நுழைய தாவேக்கா முயல்வதாக தேசிய ஊடகங்கள் தாவேக்காவுக்கு எதிராக அனைவருமே கேள்விகளை எழுப்பிக் கொண்டுமேதாங்க இருக்கிறது. மக்களாட்சியில் ஒரு துரோகம் நடந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதை 21 நாட்களிலே சுயநலத்திற்காக கட்சி மாறுவது தார்மீக ரீதியான ஒரு தவறாக இருக்கும் என்று சில கட்சிகள் இவருக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக இதுவரைக்கும் சில கேள்விகளை முன்வைத்துக் கொண்டும் தான் இருக்கிறது. தாவேகா தங்களின் பலத்தை அவசரமாக நிரூபிக்க நினைத்து கொள்கை முரண்பாடு உள்ள பழைய அரசியல்வாதிகளை தஞ்சமடைய செய்து கொண்டும் இருக்கிறது. அதனால பெரிய பெரிய கட்சிகளின் மதிப்பும் ஒரு பக்கம் செயலிழந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இப்படி செய்வது மக்களுக்கு பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று அனைவருமே கூறுகிறார்கள். தாவேகா யாரையுமே கட்டாயப்படுத்தவில்லை. அதிமுகவின் தலைமை மீது அதிருப்தி அடைந்து தமிழகத்தின் புதிய மாற்றத்தை நோக்கி அவர்கள் தாங்களாகவே வருகிறார்கள் என்று தாவேகாவிலிருந்து சில கேள்விகளுக்கு பதில்களானது சொல்லப்பட்டு இருக்கிறது. பழைய அரசியல் கட்சிகளின் தேக்க நிலையை உடைக்க சட்டமன்றத்திற்குள் தாவேக்காவின் குரல் ஒலிக்க வேண்டியது தற்போதைய அவசியமாக இருக்கிறது என்று அனைவராலும் இதுவரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காண்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தாவேக்கா இப்படி செய்தது சரிதானா என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய அரசியல் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.